நம்ம இந்த கோட் பார்ட்டில் என்ன பார்த்தோம்னா சீரீஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது லிஸ்ட்டை யூஸ் பண்ணி. நம்ம நெக்ஸ்ட் கோட் பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா சீரீஸ் ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ண போகிறோம். பட்டு எதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம்னா அரேஸையும் டிக்ஷனரியும் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் இங்கே பார்க்கணும், அந்த சீரீஸ் மெத்தடோட பேராமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நேமு வேல்யூ அந்த மாதிரி. இப்போ நேம் வேல்யூ கொடுக்காம கூட நம்ம கொடுக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணணும்னா அதே ஆர்டரில் கொடுக்கணும். மொதல் ஆர்கியூமெண்ட் டேட்டாவாகவும், ரெண்டாவது ஆர்கியூமெண்ட் இண்டெக்ஸாகவும், மூணாவது ஆர்கியூமெண்ட் டேட்டா டைப்பாகவும், நாலாவது ஆர்கியூமெண்ட் நேமாகவும், அஞ்சாவது ஆர்கியூமெண்ட் காப்பியாகவும் இருக்கணும். காப்பி பேராமீட்டர் எதுக்கு அப்படின்னு நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு அரே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இம்போர்ட் பண்ணணும் நம்5. இதுக்கு நான் அலையாஸ் நேம் கொடுக்குறேன், ny கொடுக்குறேன். ny டாட் அரேஸ். இந்த நம்பர்ஸ் நான் கொடுக்க போகிறேன் 10, 20, 30, 40, 50. இதுக்கு அரே 1 நேம் வச்சுக்கிறேன். இந்த அரே ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நான் இப்போ சீரீஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். நான் இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதுக்கு PS1ன்னு பேர் வச்சுக்கிறேன். பட் நான் இங்கே டேட்டாவுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா டேட்டாவை நான் கடைசியில் கூட கொடுக்கலாம். ஏன்னா நான் ஆர்கியூமெண்ட் நேம்ஸ் கொடுக்குறப்ப டேட்டா நீங்கள் எங்கே வேணாலும் கொடுக்கலாம். டேட்டா அரே 1 கொடுக்குறேன். இண்டெக்ஸ் நான் நானாக இங்கே ஒரு இண்டெக்ஸ் கொடுக்க போகிறேன். டைரக்ட்லி ஐம் கோயிங் டு கிவ் n1 n2 n3 n4 n5. நான் டேட்டா டைப்ஸ் கொடுக்க போகிறது இல்லை, ஏன்னா அதுவாக எடுத்துக்கிறட்டும். ஸோ இந்த ஆப்ஜெக்டையும் நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டையும் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஆனால் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதோட வேல்யூவை டிஸ்பிளே பண்ணிவிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஒரிஜினல் என்ன இருக்குது, சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குன்றது பார்க்கலாம். print PS1 PS and PS1. அப்புறம் நான் பிஎஸோட S1 100 கொடுக்க போகிறேன். PS1ஓட N1ஐயும் N1ஐயும் 100 கொடுக்குறேன். மறுபடியும் இதை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இதை டிஸ்பிளே பண்ணுறேன். இதை டிஸ்பிளே பண்ணப்போ அரேவையும் மார்க்ஸையும் அரேவையும் டிஸ்பிளே பண்ணுறேன். அரே 1ஐயும். இது ஆக்சுவல், இது மாடிஃபைடு, இது சோர்ஸ். இதான் ஆக்சுவல் சோர்ஸ் ஃபார் கிரியேட்டிங் சீரீஸ் ஆப்ஜெக்ட். இது ஆஃப்டர் மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் இது before modify. இப்போ நான் அதை ரன் பண்ண போகிறேன்.
இந்த எரர் இருக்குது. பிடி நாட் டிஃபைன். எதுக்கு நான் வந்து இங்கே ஒரு தடவை இதை ரன் பண்ணிக்குவோம். ஏன்னா அப்போ தான் மெமரியில் இருக்கும். இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஓகே. இங்கே இன்புட் அவுட் இங்கே வந்து ஃபஸ்ட் ஒருத்தனே இது வந்து பிஃபோர் மாடிஃபை 100. இது 100ஆக இருக்குது. பிஃபோர் மாடிஃபை எப்படி 100 ஆச்சு? மாடிஃபை ஆகணும். S1 S2 S2க்கு நான் என்ன மார்க் கொடுத்துருக்கேன்? ஓகே. ஆஃப்டர் மாடிஃபை 100 இது வந்து பார்த்திங்கன்னா 70 மாறவே இல்லை. அரே ஆப்ஜெக்டில் மாறவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். லிஸ்ட் ஆப்ஜெக்டில் மாறவே இல்லை. அரே ஆப்ஜெக்ட் மாறி இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து ஆஃப்டர் மாடிஃபை ரெண்டுமே 100 இருக்குது. ஆனால் சோர்ஸ் வந்து மாறவே இல்லை. ஏன் சோர்ஸ் மாறலை அப்படின்னா, நீங்கள் காப்பி ஃபால்ஸ் கொடுத்துருந்தா கூட, டூப்ளிகேட் காப்பி இல்லாமல் இருந்தால் கூட லிஸ்ட்டு வந்து எப்பயுமே லிஸ்ட்டோட ஒரிஜினல் வேல்யூஸ் மாறாது. அரே மட்டும்தான் அதோட ஆக்சுவல் சோர்ஸில் போய் மாடிஃபை பண்ணும். ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அரே ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி சீரீஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா, சீரீஸில் மாடிஃபை பண்ணிங்கன்னா அரேயும் மாடிஃபை ஆகும். சீரீஸ் ஆப்ஜெக்ட் லிஸ்ட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, சீரீஸில் மாடிஃபை பண்ணிங்கன்னா லிஸ்ட்டில் மாடிஃபை ஆகாது. அதை சொல்கிறதுக்காண்டி தான் நான் இந்த காப்பி ஃபால்ஸ் கொடுத்து பார்த்தேன். இப்போ சப்போஸ் காப்பி ட்ரூ கொடுங்க. காப்பி ட்ரூ கொடுத்துருந்தீங்கன்னா இதுவுமே மாடிஃபை ஆகாது. இதோட அரேயுமே மாடிஃபை ஆகாது. அரே அப்படியே இருக்கா? ஏன் அப்படின்னா இது ரெண்டு வேறு காப்பி. இது ரெண்டுக்கு நடுவில் எந்த ரிலேஷனும் இல்லை. நம்ம இப்போ டிக்ஷனரியை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதோட சைஸ் பத்தலைன்னு சொல்லுது. I can give multiple comments also கொடுக்கலாம். பட் அதுக்கு இந்த ட்ரிபிள் கொட்டேஷன் மார்க் கொடுக்கணும். இப்போ நான் டிக்ஷனரி க்ரியேட் பண்ண போகிறேன். டிக்ஷனரி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா, கலிப்ராஸுக்குள்ள நேமு அப்புறம் டேட்டா டேட்டா நேமு டேட்டா நேமு டேட்டா. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஜஸ்ட்டு pd.series நான் டேட்டா மட்டும் தான் கொடுக்க போகிறேன். டெக்ஸ் கொடுத்துட்டு இதை நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். நேம் bs2 இதில் என்ன அவுட்புட்டை கவனிச்சிங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்கன்னா வந்து, நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் நேம் கொடுக்கவே இல்லை. இது டிஃபால்ட்டாக 0 1 2 3ன்னு எடுத்துக்கல. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியிருக்குன்னா வந்து, நான் அந்த டிக்ஷனரியில் என்ன லேபிள்ஸ் கொடுத்துருக்கனோ அது வந்து காலம் நேமாக மாறி இருக்கு. அதுதான் வந்து இந்த டிக்ஷனரி ஆப்ஜெக்டோட அட்வான்டேஜ். நீங்கள் டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியும் சீரீஸ் க்ரியேட் பண்ணலாம். அரே ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியும் சீரீஸ் க்ரியேட் பண்ணலாம். ஈவன் வந்து லிஸ்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியும் சீரீஸ் க்ரியேட் பண்ணலாம். பட் த அட்வான்டேஜ் வந்து டிக்ஷனரி ஆப்ஜெக்டில் லேபிள்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகும். லேபிள் வந்து இண்டெக்ஸாக அசைன் ஆகும். அதான் டிஃப்ரென்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நம்ம அடுத்த கிளாஸில் சந்திப்போம்.